இந்த நிறுவனத்தை ஏற்பாடு செய்த அதற்காக இரவு பகல் பாராமல் குடும்பத்தினுடைய நலனை கூட கருத்தில் கொள்ளாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற சங்கர் சார், ராமலிங்கம் சார், பாபு சார் மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த ராஜா சார், சுப்பிரமணியம் சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் அண்ணாதுரை. நான் சிதம்பரத்தில் இருக்கிறேன். சிதம்பரம் என்கிறது கடலூர் மாவட்டம். த கிரேட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடராஜர் டெம்பிள் அந்த நகரத்துல இருந்து உங்களோட நான் தொடர்பு கொள்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் 250 பேருக்கு மேல கிட்டத்தட்ட 300 பேர் மேல வரப்போறாங்க. எல்லோரும் இங்க நாம ஏன் கூடி இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. ஏதோ அழைச்சாங்கிறதுக்காக மட்டும் நாம இங்க வந்துடல. நம்முடைய வாழ்க்கையில சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா சார்? சார் நீங்க ஹலோ, கேக்குது சார், வாய்ஸ் கேக்குதா? ஓகே, தேங்க்யூ. என்னுடைய வாய்ஸ் கேக்குது, தேங்க்யூ. நாம அனைவரும் இங்கே கூடியிருப்பதற்கு முக்கிய காரணம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய கனவுகள், அந்த கனவுகள் நிறைவேறணும். யாரும் சம்பாதிக்காம இல்லை. தனியார் துறையிலோ அரசு துறையிலோ தொழில் துறையிலோ அல்லது தினக்கூலி மூலமாகவோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சம்பாத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதா? இன்னமும் ஏழை ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏழைகளுடைய அந்த நிலை மாறணும், அந்த வறுமை மாறணும், பொருளாதார மறுமலர்ச்சி வரணும். தொடங்கப்பட்டதுதான் நம்முடைய ஸ்பீட் கேஷ். நம்மோடு இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளாதார சுதந்திரம், டு மேக் த பீப்புள் பினான்சியல் ஃப்ரீடம், அந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் நம்முடைய நிறுவனம். இந்த நிறுவனத்திலே நாம சம்பாதிக்கிறதுக்கு பல லட்சங்களை முதலீடு போட வேண்டியதில்லை, பல மணி நேரம் உழைக்க வேண்டியதில்லை. நமக்கு ஓய்வான நேரம் எது, நமக்கு ஓய்வு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நண்பர்களிடத்துல இதை பற்றி எடுத்து சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கை வளமாகுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நண்பருக்கு உதவி செய்வதன் மூலம் நம்முடைய பொருளாதாரம் மாற்றம் பெறும் என்று சொன்னால் நாம் உதவி செய்வதில் எந்த விதமான சங்கடமும் நமக்கு இருக்க போவதில்லை. 1000 ரூபாய், ஒரே ஒரு 1000 ரூபாய் உதவி செய்யப்படும். உதவி செய்வோம், உதவி பெறுவோம். இந்த 1000 ரூபாய் என்பது செலவு கூட சிலருக்கு இல்லை. அந்த சின்ன பணம், அந்த சின்ன பணம் நம்முடைய கனவுகளை நிறைவேற்றும். இந்த கனவுகள்லாம் என்னங்கிறத பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நம்மளை தூங்க விடாம எதிர்காலத்துல எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு காண்டமோ அந்த கனவுகளை நிறைவேறுவதற்கு அற்புத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது ஸ்பீட் கேஷ் மூலமாக. இந்த வாய்ப்பை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பின் மூலம் நாம் எப்படி வருமானம் நமக்கு வருகிறது, நம்முடைய பொருளாதாரம் எப்படி மாற்றம் பெறுகிறது என்பதை பற்றி சொல்வதற்காக நம்முடைய அணியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர், மிக பெங்களூர் மாநகரை சார்ந்த முகமது ரஃபி அவர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் சார், இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். அவருடைய உரையாடலை நீங்க கேட்டீங்கன்னா டென்ஷனா இருக்கிறவங்க கூட அமைதியாயிருவான். அந்த அளவுக்கு பொறுமையா நல்ல கருத்துக்களை கருத்துப்பட நமக்கு எடுத்து உரைப்பதில் வல்லவர். அவருடைய தினம் அவருடைய பேச்சை நான் கேட்கிறேன். அவர் தான் இன்னைக்கு நம்ம நம்முடைய திட்டத்தை பற்றி நமக்கு விளக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் நம்முடைய வருமானம் எந்த அளவுக்கு உயர்கிறது, அதன் மூலம் நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாற்றம் பெறுகிறது, நம்முடைய கனவுகள் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக சொல்வதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கும் முகமது ரஃபி சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார், வாருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த நாள் நான் பேசுறது தெளிவா கேக்குதா சார்? எஸ் சார், கிளியர் சார், கிளியர் சார். கேக்குது சார், கேக்குது சார். அதாவது மனிதம் பிறந்தாலே அவன் மனிதன்.
ஆனால் அவனுக்குள் மனிதம் இருக்கிறதா அப்படி என்றால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி பதம் என்பார்கள் பெரியவர்கள். இங்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி பதம் அல்ல, ஒரு அரிசி போட்டால் பானை முழுதும் நிரம்பி வழியும் அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாலை அமிர்த வேளையில் அமிர்தமாய் உங்கள் வாழ்வில் பணமும் தனமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது என்றால் அது எப்படி இருக்கும்? சும்மா வேற லெவல் இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ இதுவரை கடுமையான முயற்சிகளிலும் கடுமையான பயிற்சிகளிலும் நானும் குடிக்காத தண்ணியெல்லாம் குடிச்சு பார்த்துட்டேன். ஆனா நடக்கிறது ஒண்ணுமில்ல. ஒரு ஜான் ஏர்னா ஒரு முழம் சறுக்குது. புலம்பலோ புலம்பல், அலம்பலோ அலம்பல், எல்லாம் பண்ணியும் கடைசியில கடன் கடன். ஒரு பக்கம் கடமை, இன்னொரு பக்கம் கடல் மக்களுக்கு. சோ பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை. அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு பொருள்தான் ஆதாரம், அதுதான் அவனுடைய ஜீவாதாரம். ஒருதனுக்கு வருமானம் சரியா இல்லைன்னா போக போறது மானம். வருமானம் இல்லைன்னா வெறுமானம் தான் அது. அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அப்படின்னு ஒரு பழைய பாடல். காசுக்காக ஜனங்க இன்னைக்கு எதை வேணாலும் எப்படி வேணுனாலும் நான் சம்பாரிச்சு தீர்றேன். காலைல 6 to சாயந்தரம் 10 வரைக்கும் கூட நான் உழைக்க தயாரா இருக்கேன். ஐயா ஒண்ணு சொல்றேன், உழைச்சிங்கன்னா பிழைக்கலாம், ஜெயிக்க முடியாது. நமக்கு வேண்டியது வெற்றியா அல்லது உழைப்புக்கு கூலியா? நம்ம செய்ய வேண்டியது கடனுக்கு செய்யறோமா, கடமைக்கு செய்யறோமா, அல்லது நம்ம லட்சியத்துக்கு செய்யறோமா? இதுதான் நம்முடைய லட்சியத்தின் செயல்கள் சரியா இருக்கும். செயல்கள் சரியான நபர்களுடன் இணைந்து செய்தால் அது 1x இல்ல 10x 100x 10 மடங்கு 100 மடங்கு பல்கி பெருகும். அதுதான் குழுவின் வெற்றி என்பது. தனி மனிதனின் வெற்றி என்பது வேறு. குழுவின் கூட அவன் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்படும் போது, இப்ப நம்ம உடலை எடுத்துக்கோங்க, எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க. தலைதான் நமக்கு தலைமை. அந்த தலைமையில் தான் மூளை இருக்கு. அந்த மூளை பிரெயின் டெட் அப்படின்னா பாடி டெட், அவ்வளவுதான். உடல் தானம் பண்ணிட வேண்டியதுதான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இங்க கடந்த 4ஆம் தேதியிலிருந்து மே 4ஆம் தேதியிலிருந்து பல பல அற்புதமான அனுபவங்கள் நான் தமிழகத்தில் காண்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூர் பார்டர் அத்திப்பள்ளி வரைக்கும், இந்த பக்கம் தேனியிலிருந்து அந்த பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அவன் பரபரன்னு இருக்கான். என்னங்க அப்படின்னு கேட்டா, ஸ்பீடு 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 ஸ்பீடா அப்படின்னா ஸ்பீடு கேஷ் அப்படின்னா பிபிஏ அப்படின்னா பிபிசி பிஸ்கெட்டான்னு கேட்பாங்க ஒரு சிலர். நெவர். இது சாக்லேட் கொடுக்குற பிஸ்கெட் கொடுக்குற வேலை இல்ல. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். அப்ரூவல்னா அங்கீகாரம், உங்கள் வாழ்க்கையின் அங்கீகாரம், உங்கள் வெற்றியின் அங்கீகாரம், உங்களின் லட்சியத்தின் அலங்காரம். இதுதான் இந்த திட்டம். இது காப்பி பேஸ்ட் இல்ல, முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய பேர் கேட்டாங்க, 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ரன் ஆச்சு, அப்புறம் முறை அப்டேட் இருந்தாங்க. 5ஆம் தேதி இல்ல, 6ஆம் தேதி கொஞ்சோண்டு கொடுத்தாங்க, அப்புறம் 7ஆம் தேதி இல்ல, சாயந்தரம் 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க. மக்களுக்கு சரியான கோபம். ஏன் அப்படிலாம் பண்றீங்க? என்னதான்? உடனே சில அள்ளக்கைகளும் மெல்ல திறந்தது கதவு எட்டி பார்த்துட்டு அப்படின்னாங்க. PS வீரப்பா மாதிரி. என்னையா அது என்னென்னவோ சொன்னாங்க. இங்க நம்ம எல்லாம் தலைமை தாங்கி வெற்றி வேண்டுமா, போட்டு பாரடா, எதிர் நீச்சல் அப்படின்னு எல்லாம் புதிராக இருந்தாலும் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய தலைமை பண்பு மிக்க நம்முடைய ராமலிங்கம் சார் ஆகட்டும், இந்த திட்டத்தை அழகாக வடிவமைத்து கொடுத்த சிஐடி சங்கர் ஐயா அவர்களுக்கும். ஏன் சிஐடி அப்படின்னு சொன்னேன்னா, கிரியேஷன், இன்னோவேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன ஒரு அற்புதமான எண்ணங்கள்! கிரியேஷன் மைண்ட், இன்னோவேஷன், புதுமையை நோக்கி ஒரு இன்னோவேஷன் பண்றது, டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ததை டெமான்ஸ்ட்ரேஷனை மக்களுக்கு காமிக்கிறது. இது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்புறம் அயராத உழைக்கிறதுக்கு நம்ம பாபு சார் பேசி பேசி அடி வயித்தெல்லாம் வலிக்குது, ஆனாலும் பேசிட்டே இருப்பார். அவ்வளவு ஒரு சர்வீஸ். இவங்க எல்லாம் உழைப்பு ரொம்ப அபாரமானது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நான் ஜெயிச்சே தீருவேன், என்னுடைய குழு ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற அயராத முயற்சி, அதுக்கு கொடுக்கிறது தான் நமக்கு பயிற்சி. இந்த பயிற்சி மூலமாக நான் அடைந்தது மிக அற்புதமான ஒரு உணர்ச்சி. நான் இங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசல, நல்ல உணர்வின் பால் உங்களுடன் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இயல்பாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நம்ம நினைப்போம், நினைக்கிறது நடக்காது. ஆனால் சில நேரம் கழித்து, சில காலம் கழித்து, சில மாதம் கழித்து இயல்பாகவே எல்லாம் நடக்கும். அதுதான் நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா ஒரு பாடல் உண்டு. நான் இங்க பல அற்புதமான உணர்வுகளை காண்றேன் சார். நான் இங்க நாவினால் பேசல, என் மனசின் ஆழத்திலிருந்து உங்களிடம் பேசுகிறேன். ரியலி இது ரியல் இல்ல, ரியல். அது வரும், ஆனா வராது. நிறைய திட்டங்கள்ல இங்க வந்தாலே வரும், தந்தாலே தரும், சேர்த்தா இன்னும் கூட சேர்த்து தரும். உள்ளம் கொள்ளை கொண்ட கல்வன் தான் நம்ம திட்டம், நமக்கு நாமே திட்டம். பாபு சார் அழகா சொல்லுவாரு, சட்டம் தன் கடமையை செய்யும். சாரி, நம்முடைய சிஸ்டம் தன் கடமையை செய்யும். அழகான அவருடைய இது. சோ இந்த இடத்துல நான் உங்களை எல்லாத்தையும் இந்த தளத்திலும் இந்த களத்திலும் நான் உங்களை வரவேற்கிறேன். ஏனென்றால் எனக்கு நீங்க தான் முக்கியம். ஜனம்தான் தனம் அப்படிங்கிற எங்க அப்பா சொல்வார் அடிக்கடி. இன்று என் தந்தை மரணமாகி 18 வருடங்கள் கழிந்தாலும் என்னுடைய நண்பன், என்னுடைய கதாநாயகன், என்னுடைய ரோல் மாடல், எனக்கு எல்லாமே. நான் மகன்றதை விட ஒரு மகானுக்கு மகன் சொல்லுவேன் நான். ஏன் இங்க சுய பிரதாகம் பெறேன்னா, தந்தை மகர் காற்றும் உதவி சான்றோர் அவை இருப்ப முந்திய செயல் அப்படிம்பாங்க. ஒரு தந்தையானது மகனுக்கு ஆற்ற உதவி பெரும் சான்றோர்களும் கற்று அறிந்த அறிஞர்களும் இருக்கும் ஒரு அவையில் அவர்களை கொண்டு போய் முன்னாடி விட்டுறதா ஒரு தந்தையோட. எடுக்க வேண்டிய பேர் தெரியுமா? மகன் தந்தை காற்றும் உதவி எத்தவன் செய்தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் இருக்குது. மகன் தன் தந்தைக்கு செய்யும் நன்றி என்னன்னா, என்னுடைய தந்தை என்ன தவம் செஞ்சானோ தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சான்றோரா இருக்காரு, உண்மையிலே பெரும் தவம் இருந்து தான் அந்த குழந்தையை பெற்றிருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்களாம். அதே போலத்தான் இந்த திட்டம். நம்ம எல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா ராமலிங்கம் சார், நம்மளை வடிவமைக்கக்கூடியவர்? எல்லார் வீடும் என் வீடு, எல்லார் வீட்லயும் சந்தோஷம் கிடைக்கணும், எல்லார் வீட்லயும் தனம் கிடைக்கணும், பணம் இல்ல தனம் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், 16 பெற்றவங்க சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் 22 வருஷம் நான் கட்டுறதை எல்லாம் 22 நாட்களில அவங்களுக்கு போய் சேரணும்னாரு. 21 நாள் எந்த விஷயமும் தொடர்ந்து நடைபெற்றால் நம்முடைய பழக்கத்தின் அங்கமாக மாறிவிடும். இங்க 4ஆம் தேதி போட்டது, இன்னைக்கு 16, 17, அதுலயும் ஒரு வாரம் அப்டேட்ல போச்சு. ஒழுங்கா சொல்ல போனா ஒரு 4 நாள் தான் முழுமையாக 12 மணி நேரம் ரன் ஆயிருக்கு. ஆனா தமிழகம் முழுவதும் ஒரு உணர்ச்சி பிரவாகத்தை ஏற்படுத்தியிருக்குது, உணர்ச்சி வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்றதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமிதம் அடைகிறேன். ஒரு தந்தையை போல, ஒரு குடும்ப தலைவனை போல நம்மளை வழி நடத்துறாரு. மிகச்சிறந்த ஒரு ஆசான், கற்றோரும் சான்றோரும் இருக்கும் அவைன்னு சொன்ன இல்லையா சங்கர் சார், ஒவ்வொரு பிளானையும் பாக்குறாரு, படிக்கிறாரு, ரீட் பண்றாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்னன்னு பாக்குறாரு, பிளாக் செயின் பாக்குறாரு, கிரிப்டோங்கிறாரு, என்னென்னவோ. நான் அப்படியே அயர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நேற்று 12, 1 மணிக்கு போய் சேர்ந்தேன் கோயம்புத்தூர். ஈரோடுக்கு தான் வந்தோம். நான் டிக்கெட் கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டேன். ஒய்ஃபுக்கு, என் டாக்டர் சொல்லிட்டேன், ப்ளீஸ் மை லைஃப், நான் ஒய்ஃபு லைஃப்னு சொல்வேன், நீங்க ஈரோடுக்கு போங்க, அங்க அக்காவும் மாமா ஹஜ்ஜுக்கு போறாங்க, நீங்க என் குடும்பத்தை பாருங்க, நான் ஸ்பீட் கேஷ குடும்பத்தை பாக்குறேன், என்னுடைய குடும்பம் அங்கே இருக்கு, நானும் போய் பாத்துக்கிறேன். சார் 1 மணிக்கு போனேன், சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலதான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பரபரன்ட்டு பிளானிங், காலிங்,
சைலண்ட் அமைதியா பார்த்துங்க. ஐ எம் வாட்சிங். அற்புதமான உணர்வு. இங்க நான் மிகைப்படுத்தி சொல்ல, உண்மையை உறக்க சொல்றேன். அப்படி அழகான பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் என்ன? எப்படி எல்லாம் உங்களுக்காக இது பணம் சம்பாதி கொடுக்கல, தனம் சம்பாதிக்குது, ஐஸ்வர்யம் கொடுக்குது, ஆனந்தத்தை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்க போகுது. நல்லா கேட்டுக்கங்க, காதை கூர்மையாக வச்சுக்கோங்க, சீரியஸா இருங்க. நெவர். தயவு செஞ்சு யாராவது சீரியஸா கேட்க விரும்புனீங்கன்னா பேசாம இதை ஆஃப் பண்ணிட்டு ரிலாக்ஸா சாப்பிட்டு போய் தூங்கிடுங்க. சின்சியரா கேட்டாலே போதும். சீரியஸா பண்ண வேலை ஆகாது. சின்சியரா ரிலாக்ஸா கேளுங்க. அப்படியே ஒரு டூர் போயிட்டு வருவோமா? வெல்கம் த ஸ்பீட் கேஷ். பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். மக்களால் மக்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம், செல்வத்தின் அலங்காரம். அதுதான் நம்முடைய ஸ்பீட் கேஷ். ஸ்பீட் கேஷ், பி யுவர் ஓன் பாஸ். உங்களுக்கு நீங்களே முதலாளியாக, எஜமானராக, சிறந்தவராக மாறுங்கள். இதற்கு தேவை கொடையாளியாக மாறுங்கள். கொடுத்ததுதான் திரும்ப கிடைக்கும். செல்வத்தை வாரி கொடுங்க, செல்வம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் பிரபஞ்ச நியதி. சார், ஹவு இஸ் ஸ்பீட் கேஷ்? ஸ்பீட் கேஷ் எப்படி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் பிளான்ஸ்? வேற வேற பிளான்ஸ் எல்லாம் விட இது என்ன வித்தியாசம் சார்? இட்ஸ் நாட் எ பிளான். இது MLM இல்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்ல, இது நெட்வொர்க்கிங், கிளவுட் ஃபண்டிங். ஐயா, கிளவுட் அப்படின்னா மேகம். மேகத்திலிருந்து என்ன? மழை மாதிரி பொழியும். கிரௌடுன்னா கூட்டம். இந்த கூட்டத்திற்கு மேகத்திலிருந்து நீர் அல்லாமல் பணமாக, டாலராக, வெள்ளியாக, தங்கமாக கொட்டினா எப்படி இருக்கும்? அது அப்படியே இங்க மணக்கன் முன்னாடி கொண்டு பாருங்க. அதுதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த பிளான் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். இது ஒரு கம்பெனியா? நெவர். இது கம்பெனி கிடையாது. இதுக்கு யாரும் முதலாளி கிடையாது. இதுக்கு ஆபீஸ் இருக்கா? நெவர். இது தேவையே இல்லை. இதுக்கு ஓனர் யார் இருக்காங்களா? நீங்க தான் ஓனர். ஓனரே கிடையாது. நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சார், வெண்டைக்காய் வாங்கியோ, சுண்டைக்காய் வாங்கியோ, பவுடர் வாங்கியோ, சோப்பு வாங்கியோ, சீப்பு வாங்கியோ, நெவர். எதுவுமே விற்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ சர்வீஸ் சார்ஜ். செய்யாத சர்வீஸ் நம்ம சார்ஜ் வாங்குறது இல்லை. சார், ஏதாவது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா? தேவையில்லை. சார், இதுக்காக நாங்கள் ரெனியூவல் பண்ணணுமா? அதுவும் தேவையில்லை. சார், ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுமா, விற்கணுமா? எதுவுமே தேவையில்லை. சார், எதை கேட்டாலும் இல்லைங்கிறீங்க, எதையும் செய்ய வேண்டாங்கிற. அப்ப என்னதான் செய்யணும்? நீங்க வாங்க, ஒருத்தருக்கு கொடை ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. அப்புறம் 2 பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் 4 லெவல்ல பிளான் முடிஞ்சு போறோம். இது என்னங்க 1 2 4? எஸ். ஒருவர் நீங்க, இருவர் உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 4வது லெவல்ல 16 லெவல்ல முடிஞ்சு போயிடும். 16 பேர், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு. இவ்வளவுதான் பிளான். 1 2 4. அப்புறம் 8 8 64 ஆய கலைகள் 64. நீங்கள் எந்த கலையிலும் எந்த முறையிலும் உங்களால் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பன்மடங்கு பெருக்கி 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 மல்டிபிளாய் உங்களை மல்டி மில்லியனர் ஆக்காத வரைக்கும் விடாது இது. அப்போ சின்சியரா அழகா செஞ்சாலே போதும். அது எப்படி செய்யறது? உள்ள போவோம் சார். இது உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். கிவ் அண்ட் டேக். கிஃப்ட் பண்ணுங்க, லைஃப்ல கிஃப்ட் ஆகலாம். ஒரு முறை 1000 ரூபாய் கொடுக்க போறீங்க. ஒரு நபரை நீங்க அறிமுகம் செஞ்சா அவர் மூலமாக 2500 ரூபாய் முதல் சுற்று கிடைக்கும். அது எப்படி பார்க்கலாம் சார். இப்போ நான் இருக்கேன், நான் உள்ள இணைஞ்சேன். எனக்கு முன்னதாக பாபு சார் இருக்கார். பாபு சார் நான் அறிமுகப்படுத்தின வச்சுக்கேன். இப்போ நான் இணைஞ்சா பாபு சார் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் MLM போல பாபு சார்ல அணிலாம் இருக்க மாட்டேன். அவரோட கணக்குல காமிக்கும். ஆனால் மேல எங்க காலியா இருக்கோ அங்க போயிட்டு இந்த பிளேஸ்மெண்ட் உட்காந்து. சரி, அப்போ வந்த உடனே கொடுக்க வேண்டியது கொடை 1000 ரூபாய். அப்புறம் கொடுத்துட்டோம், வெயிட் பண்ணுவோம். புதிதாக பின்னாடி வருவாங்க இல்லையா, அவங்க வந்து ஆளுக்கு 1000 உங்களுக்கு கொடுப்பாங்க. யூ ஆர் த ஒன். உங்களுக்கு 2 மேட்ரிக்ல வந்து 2 பேர் 2000 கொடுப்பாங்க. 1 2. அந்த 2000த்துல ஒரு 1000 வந்ததா?
250 எடுத்துக்கோங்க, 750 யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும், அதிலே இருக்கும். அதை அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. இன்கமிங், அவுட் கோயிங். சார் முதல்ல ஏடிஎம்ல எடுக்க மட்டும் தான் போவோம், இப்போ டெபாசிட் பண்றதுக்கு போவோம் இல்லையா? யூ ஆர் த ஏடிஎம். ஒரு ஏடிஎம் மிஷினா உங்களை மாத்திட்டாரு. இது ஒரு ஆல்டர்னேட் பிளான். இது அடுத்து இன்னொரு 1000 வரும், அதுல 250 எடுத்துக்கிட்டு 750 அனுப்பிச்சிருங்க. கொடுத்தது 1000 ரூபாய், திரும்ப கிடைச்சது 2000 ரூபாய், மறுபடியும் ஒரு 1500 ரூபாய் நீங்க டொனேஷன் கொடுத்துட்டீங்க. சரி, இப்போ 2 பேருக்கு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ நீங்க 1500 கொடுத்துட்டீங்க. இப்போ நீ 2 பேருக்கு கொடுக்குற, இதோ 4 பேர் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு 2500 ரூபாய் கொடுப்பாங்க. சாரி, 1500. எத்தனை பேர் கொடுப்பாங்க? உங்களுக்கு 4 பேர் கொடுப்பாங்க. 4 1 6000 ரூபாய் உங்ககிட்ட வந்துடும். முதல்ல 1 கொடுத்தோம், 2 வாங்கணும், 1.5 கொடுத்துட்டோம், 500 மீதி இருக்கு. லாப கணக்கு. வேற யாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ஜாய். ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட். 2வது லெவல்ல 4 பேர் உங்களுக்கு 1500 கொடுத்தாங்க. நீ 1500 கொடுக்குற மாமா, இதா நீ 2 பேருக்கா கொடுத்த, இதை நாங்க 4 பேர் கொடுக்குறோம். 1500. 4 1 6000. அதுல மறுபடியும் 2500 ரூபாய் திரும்ப நீங்க கொடையாக கொடுத்துருங்க மக்களுக்கு. அதுலயே வரும். ஒரு 3 பேருக்கு 750, ஒருத்தருக்கு 250 வரும், கொடுத்துடலாம். சரி, அடுத்தபடியாக அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் மறுபடியும் இன்னொரு ஐடி உங்களுக்கு கீழே ஏற்பாடு செய்யப்படுது. அதுக்காக ஒரு 1000 ரூபாய் போகும். அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்தினார்ல ஒருத்தர், இப்ப பாபு சார் என்ன அறிமுகப்படுத்தினாரு, பாபு சார் ராமலிங்கம் சார் அறிமுகப்படுத்தினாரு. இதை போல நம்மளை அறிமுகப்படுத்தியவருக்கு ஒரு 500 ரூபாய் போயிடும். ஆக 2 ஒரு 1 ஒரு 1 அரை 4000 ரூபாய் போச்சு. இப்போ 2000 ரூபாய் உங்களுக்கு பணம் மீதியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் சார். நாம் ஒருவர், நமக்கு இருவர். இங்க நமக்கு 2 பேர் டொனேட் கொடுத்த மாதிரி வரும்போதே நம்ம பிளான் பண்ணிக்கணும். நான் வெறும் 1.5 லட்சம் சம்பாதிக்க வந்தேன்னா அல்லது பல கோடி சம்பாதிக்கணுமா அப்படின்னா, திருக்கோடியில் இருப்பவர்களையும் அழகாக சொல்லி புரிய வச்சு, ஐயா ஒரு வெற்றி பயணம் போலாம் வாங்க, பாக்கெட் மணி செலவு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடலாம், அதிர்ஷ்டத்தோட மோதி பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழகாக பண்பாக நயமாக இதை சொல்லி புரிய வச்சு, கூடவே 2 பேரை கூட்டு வந்து இல்ல உங்க கூட இணைய வச்சுட்டீங்கன்னா மென்மேலும் சிறப்பு. அது இல்ல சார் நான் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் 10 நாள்ல இந்த 2 லெவல் வந்துச்சுன்னா 3வது லெவலுக்கு போகும்போது இந்த 2 பேரை நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கணும். இல்லாவிட்ட ஒரு 500 ஒரு 2000 அவங்க பிளான் அதோட ஸ்ட்ரக் ஆயிரும். மறுபடியும் எப்போ நீங்க இருவரை அறிமுகப்படுத்துறீங்களோ அப்போதான் மேலும் போறதுக்கு உங்களுக்கு பவர் கிடைக்கும். ஓகே, இப்போ 3வது லெவல்ல முதல்ல 2 பேர் கொடுத்தாங்க, இப்ப 4 பேர் கொடுத்தாங்க, இப்போ 8 பேர். நீங்க 2500 முதல்ல கொடுத்துருக்கீங்க தானம். இப்போ 8 பேர் உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா 6 கால் சொல்லுவீங்களா 7 கால் சொல்லுவீங்களா? 8 கால் பூச்சிக்கு 8 கால் தான். இங்க 2500 × 8 20000 ரூபாய் கிடைக்கும். இப்ப நம்ம டொனேட் கொடுக்க போறது 10,000. நல்லா பாத்துக்குங்க. முதல்ல 1500 கொடுத்தீங்க, அதே 1500 4 பேர் கொடுத்தாங்க. 2500 கொடுத்தீங்க, அதே 2500 8 பேர் கொடுத்தாங்க. இப்போ இந்த 20000ல நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்க. நம்ம ஸ்பான்சருக்கு 2000 போகும், 14. இங்க 6000 ரூபாய் மீதியா. இங்கதான் அடுத்துதான் வர போறாரு சக்கரவர்த்தி. நான் சக்கரவர்த்தியடா வர்றாரு. யாருக்குமே எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் இனிமேல், கொடுத்து சிவந்த கரங்களாயிட்டேன் நானு. ஓகே அப்படியா, சரி, மிச்சம் மூட்டை கட்டிட்டு போ. என்ன 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க. ஆளுக்கு 10,000 10,000 16 பேர் கொடுப்பார்கள். நீங்கள் பெருவாழ்வு வாழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ 16 பேர் 10,000 என்றால் 1,60,000 கிடைக்கும். உங்க லட்சியமும் லட்சக்கணக்கான ரூபாயும் அடுத்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பதற்கான ப்ராஜெக்டும் இங்க ரெடி. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். 1:60ல யாருக்காவது கொடுக்கணுமா? இல்ல. சரி, நம்ம இன்னொரு ஐடியா, ஒரு 5 ஐடி. ஓகே, முதல்ல 1 போட்டோம், இப்போ 2 ஆச்சு, இப்போ மறுபடியும் ஒரு 5 8 ஆயிடுச்சுங்க. நம்முடைய ஸ்பான்சர் இருக்காரு, அவருக்கு ஒரு 10,000. ஆக அங்க ஒரு 5 இங்க ஒரு 10 மீதி
160ல 145 8 ஐடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 8 உலக வாழ்க்கை பெருக்கிக்கோ, நீ எந்த 8 இருக்கு தெரிஞ்சுக்கோ. ஐயா, ஒரு 1000லேயே உங்களுக்கு கிடைத்த மொத்த தொகை ஒரு 500, ஒரு 2000, ஒரு 6000, 2500, ஒரு 1,45,000. ஆக மொத்தம் 1,53,500. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா ஐ லவ் யூ 143. அதுக்கு மேல ஒரு 10. 143 ஐ லவ் யூ பிளஸ் ஒரு 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மனக்கணக்கு பத்திரமா எழுதிக்கணும். ஐ லவ் யூ பிளஸ் ஒரு 10. 1,53,500 கிடைச்சது. உங்க ஸ்பான்சருக்கு ஒரு 12,500 போயிருக்கும். ரீபர்த் ஐடிக்கு 8 ஐடி குளோனிங் ஐடி ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த 1வது ஐடி ஓய்வு பெற்று அங்கே ஸ்டாப் பண்ணிக்கும். அடுத்தது இந்த 1வது ஐடி, அதுக்கு வருமானம் வரும். அடுத்து 2வது ஐடி, அதுக்கு 8 ஐடிக்கு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்க ஏடிஎம்ல மக்கள் பணம் போட கியூல நிற்பாங்க. நீங்க அந்த பக்கம் அமைதியா உட்காந்து நீங்க அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு ஏடிஎம் மஷின் உருவாக்கிட்டீங்க வீட்டுல. இது கள்ள பணம் இல்ல, நல்ல பணம். கொடையாளர்களின் பணம், வள்ளல்களின் பணம், உங்களை வள்ளலாக்கும் பணம். உங்களை பணக்காரனாக அல்ல, தனக்காரனாக, செல்வந்தனாக, ஆரோக்கியமுள்ளவனாக, வீரியமுள்ளவனாக, உங்கள் கனவுகள், லட்சியங்கள், விருப்பங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்ற பணம் முக்கியம். பொருள்தான் வாழ்க்கையின் ஆதாரம். கிடைக்கும். சோ ஒரு ஐடிக்கு 153. இப்ப 8 ஐடிக்கு ஹலோ 8 1 12 8 24 8 4 12,24,000 ஒரு 4 12,28,000 ரூபாய் டோட்டலா இந்த 8 ஐடியில கிடைக்கும். அது மட்டுமா, அந்த 8 ஐடி ஒவ்வொன்றும் தனித்தனியாக 8 ஐடி உருவாக்கி கொள்ளும். 8 8 64 ஆய கலைகள் 64. அதே போல 64 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். பர் ஐடி 3 அப்கிரேட் லெவல், 8 ரீபர்த் ஐடி, 24 ரீபர்த் ஐடி. ஒரு ஐடிக்கு 1,53,500. 8 ஐடியா மாறும்போது 12 லட்சம் பிளஸ் ஒரு 28 இருக்குது. அது டீ காசுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 64 ஐடியாக அது மாறும்போது 98 லட்சம். 98 ஒரு 12 1 10 ஒரு 1.5 1 11 1 11 முக்கால் லட்சம் 28 ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கோடியே 11 லட்சம். இப்ப உங்க லட்சியம் நிறைவேறிச்சா? போட்டது ₹1. ஒரு பானை சொத்துக்கு ஒரு அரிசி பதம் இல்ல. ஒரு அரிசி போட்டு பானை நிறைய பொங்கி வட்டிதா இல்லையா? பொங்கலோ பொங்கல் கொண்டாடலாமா இல்லையா? நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கு ஏகாதசி பாட்டுல. இங்க தினம் தினம் தீபாவளி. உங்கள் மனத்தில் சந்தோஷம் பட்டாசுகளாக மத்தாப்புகளாக வெடிக்கும். ராமலிங்க ஐயா அழகா சொல்லுவாரு, வர்ற தீபாவளிக்கு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் மினிமம் 5,000 இருக்கணும். மினிமம் சொன்னாரு, மேக்சிமம் இல்ல சார். ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக் சொல்றாங்க. சார் எனக்கு 2,000 வந்தது, 5,000 வந்தது, 7,000 வந்தது. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் பார்த்து அப்படியே பூரிப்படைகிறேன். நான் என்னுடைய நெட்வொர்க் கால ஒரு 18-19 வருட கால அந்த அனுபவத்துல that is the first time in India. பணத்தை எடுத்துக்கிட்டு பணத்துக்காக நெட்வொர்க்காக மக்கள் அலைவதை பார்த்திருக்கிறேன். இவங்க துரத்த மக்கள் ஓடுறதை பார்த்திருக்கிறேன். புள்ள பிடிக்க வந்துட்டான் ஆள விடுறாங்க. அப்படி இருந்த அளவுக்கு ஓடி போயிட்டாங்க. இந்த ஆளை சேர்க்கிற வேலையா அப்படின்னு ஓடினவங்க பல பேர். இங்க நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் பணம் ஜனம் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு சார் இன்னும் ஓப்பன் ஆகலையான்னு பணத்தோட சுத்தினது இப்பதான் நான் கண்ணால பார்த்தேன். டெய்லி எனக்கு சார் 2,000 நான் போட்டேன், 5,000 போட்டேன், 7,000 போட்டேன். சார் இவங்களை ஐடி போட்டு கொடுக்கறதே பெரிய கடமையா போச்சு. அவ்வளவு சுவாரஸ்யமான காலகட்டங்கள் நடந்தன. இது இன்னொரு ஆளுக்கு ஒரு பெரும் புரட்சி. அவங்களுக்கு பின் வேணும் இல்ல. இப்ப உங்க பையனுக்கு நீங்க போடுறீங்க, நீங்க உங்க பின்ன போட்டு உங்க பையனுக்கு பேரை போட்டுறீங்க. உங்க பையனுக்கு 2 பேரை போடுறீங்களா? அப்ப உங்க பையனுக்கு 2 பின்னு வேணும். அப்ப உங்ககிட்ட இருக்க பின்னு 2 அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். people approval. அது இந்த பின் நீங்கள் அங்கீகாரம் பெற்றவராக சமுதாயத்தில் மாறுவதற்காக உங்க பையனுக்கு ஐடி போட்டு அட்சய பாத்திரம் தான் நம்ம ஸ்பீக்கர். பேர் கீழ வரும். சரி சார், நான் 2 பேரை கொடுத்தேனே, அது என்ன ஆச்சு? நீங்க சேர்ந்ததுனால பாபு சாருக்கு, நான் சேர்ந்ததுனால பாபு சாருக்கு உதாரணம் சொல்றேன். அப்படி சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு ஸ்பான்சர் பண்ணா 12,000 கிடைக்குதுன்னா 2 பேர் ஸ்பான்சர் பண்ணிருந்தீங்கன்னா முதல் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கிறது. சரி,
ஆமா எவ்வளோ? ஓகே 12,500. 2 சரி பேருக்கு 25,000 ஆச்சு. அது 8ஆம் வரும்போது 8 கால் 2 2 லட்சம். அப்படியே மல்டிபிள் ஆகி 3வது லெவல் மிகப்பெரிய லெவலுக்கு வருமானம் வரும். இங்க என்ன பண்ணிருக்கோம்? சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் இந்த சிஸ்டத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டு, சார் நான் நல்லா செய்வேன் சார், ஏன் சார் நான் வெறும் 2ஆ கொடுக்கணும், நான் 12ஆ கொடுக்குறேன், ஒரு டசனா கொடுக்குறேன். 2ஆ வாங்கினா விலை ஜாஸ்தி, டசனா வாங்கினா விலை கம்மி இல்ல பொருள். நீங்க டசனா வாங்கிக்கிட்டா வருமானம் பன்மடங்கு கூடும். சரி, ஒரு 12 பேர் கொடுத்தேன், அப்ப நான் யார் சார்? யூ ஆர் ஏ ப்ரமோட்டர். நல்லா ப்ரமோஷன் பண்றீங்க, நல்லா ப்ரமோட்டர். உங்க லைஃபே ப்ரமோஷன் ஆக போகுது. முதல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறது 1.5 லட்சம். 2வது ரவுண்ட்ல அது 8 ஐடியா மாறும்போது கிடைக்கிறது 12 லட்சம். அது 64ஆக, அது ஆயக்கலைகள் 64ஆக மாறும்போது கிடைக்கிறது ஒரு 96 லட்சம். அப்ப 96 ஒரு 12 18 ஒரு 1.5 1,09,000 1,50,50,000. 1 கோடியே 10 லட்சம் வச்சுக்கோங்க. திருக்கோடியில நம்ம நின்று போட்ட ஒரு 1000 1 கோடியே 10 லட்சம் கொடுக்குது. உங்க லட்சியம் நிறைவேறுச்சா இல்லையா? நீங்க கோடீஸ்வரர் லிஸ்ட்ல வந்தீங்களா இல்லையா? யூ ஆர் ஒன் டைம் ஒன்லி புட்டிங் ஹியர் 1000. நல்லா கேட்டுக்கங்க. 1 2 4 ஒரு முறை தான் நீங்க கொடுத்தீங்க. இங்க ரெஃபரல் 12 பேர் நீங்க கொடுத்ததுனால கிடைச்ச முதல் வருமானம் 1 கோடியே 10 லட்சம். சரி சார், நான் நல்லா மேனேஜ் பண்ணுவேன் சார் மக்களை. கமான் வாப்பா, 25 பேரை கொடு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் சார்? முதல் லெவல்ல உங்களுக்கு 3,12,500 ரூபாய் கிடைக்கும். அந்த 864 தனி சார். இது வெறும் பாலாடை மட்டும்தான். பால் தனியா இருக்குது, பால்கோவா தனியா இருக்குது. இங்க முதல் லெவல்ல 312, 2வது லெவல்ல 25 லட்சம், 64ஆக மாறும்போது 2 கோடி. சொக்கா சொக்கா 1000 பொற்காசா 1000 பொற்காசா அப்படின்னு தர்மி வருவார்ல திருவிளையாடல்ல. இங்க நம்ம பிளான் தன் திருவிளையாடலை கொடுக்குது. இங்க 2 கோடி ஒரு 25 லட்சம், 2 கோடி 25 லட்சம் ஒரு 3 12 2 கோடியே 28 லட்சம். சரி சார், நான் நல்லா மேனேஜரும் பண்ணிட்டேன். இப்போ சிஸ்டத்தோட ஹெட்டா நான் மாறணும் சார். தலைமைத்துவம் என்கிட்ட இருக்கு சார். நான் 50 பேரை கொடுக்குறேன். கமான், உங்களை தான் தேடிட்டு இருக்கிறோம். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன்னை பார்த்து இந்த உலகம் ரசிக்கிறது. நான் 50 பேரை கொடுத்தேன். ஓகே, முதல் லெவல்ல 6,25,000. 2வது அது 8 ஐடியா மாறும்போது 8 40 400 ஐடியா மாறும்போது 50 லட்சம். அடுத்தபடியாக 4 கோடி. 4 பக்கம் உங்க புகழ் பரவுமா இல்லையா சார்? அடுத்ததாக சார், நான் பெரிய டைரக்டர் ஆகணும் சார். சினிமா படத்துக்கா? நெவர். இது திரைப்படம் அல்ல, நிஜப்படம். நான் 100 பேர் கொடுத்தேன் சார். 100 நாள் உழைச்சேன் சார். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சார் கொடுத்தேன். ஆனா 100 பேர் கொடுத்தேன் சார். வெல்கம். யூ ஆர் த டைரக்டர். ஏன்னா அழகா டைரக்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு. முதல் லெவல்ல கிடைக்கிறது 12 லட்சம் 12.5 லட்சம். 2வது லெவல்ல 1 கோடி. 3வது லெவல்ல 8 கோடி. ஒரு 8 ஒரு 1 9 ஒரு 12 9 கோடியே 12.5 லட்சம். தலையெல்லாம் சுத்துது இல்ல? அப்படியே கிருன்னு மயக்கம் வருதா சார்? இதெல்லாம் கதையா? கதையல்ல, நிஜம். ஜெயிப்பது நிஜம். நீங்க கொடுக்க வேண்டியது வள்ளலாக மாறி கொடுக்க போங்க. இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சமுதாயத்தை வாழ புறப்படுங்க. இந்த சமுதாயம் உங்களை வாழ வைக்கும். இந்த சமுதாயத்தை மதித்து பாருங்கள், பன்மடங்கு திருப்பி மதிப்பை கொடுக்கும். இந்த சமுதாயத்தின் காவலர்களாக மாறுங்கள். சமுதாயம் உங்களை சாரி சார், போன். இது உங்களை வாழ வைக்க அல்ல, இந்த சமுதாயத்தையே நான் வாழ வைக்க கிளம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அற்புதமான உணர்வோட வாங்க. நீங்களும் ஜெயிக்கலாம், சமுதாயமும் ஜெயிக்கலாம், இந்த நாடும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கும். கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம பேங்க்ல வந்தா எப்படி சார் முடியுது? வருமான வரி வந்தாங்கன்னு வந்ததுல அரசாங்கத்துக்கு கொடுங்க. வீட்டை காக்குறது மட்டும் இல்ல, நாட்டை காக்குறது நம்ம வேலைதான். 8 கோடி 10 கோடி வந்தா அது 2 கோடி டாக்ஸா கட்டுங்களேன். ஒரு 1.5 கோடியில சூப்பரா ஒரு கார் வாங்குங்களேன். ஒரு 4 கோடியில ஒரு 1/2 ஏக்கரா வாங்கி போட்டு அதுல ஒரு சூப்பரா அரண்மனை மாதிரி வீடு கட்டுங்களேன். என்ன பண்ண வேணாங்குது? ரசனையோடு கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க.
3 டீ குடிச்சா 30 ரூபா ஆகுறது இல்ல, 2 சிகரெட் குடிச்சா 33 ரூபா ஆகுறது இல்ல. ஒரு மாசம் புகையா ஊதுற காசு இங்க தானமா கொடுத்து பாருங்கள், நிதானமாக பிளான் சிந்தித்து பாருங்கள். தனம் கொட்டும், மனம் சந்தோஷம் அடையும். செல்வந்தனாக, பணக்காரங்கிறது வேற. செல்வந்தன் என்றால் அவங்ககிட்ட பணம் இருக்கும், கொடுக்கும் தனம் இருக்கும், அவனுடைய பேச்சில் நிதானம் இருக்கும், அவனுடைய வீட்டுல நிம்மதி இருக்கும், எல்லாம் இருக்கும். நமக்கு கல்வியா செல்வமா வீரமான்னா இந்த இந்த 3 பேரும். நம்ம சங்கர் சார் கல்வி. இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்றதுன்ட்டு சாப்பிட்டு பாபு சாரும் பக்கத்துல உட்காந்து அயராம தூங்காம சாப்பிடாம அவங்க என்னதான் நடக்குது பார்க்கலாமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு நம்முடைய மேஜர் ஜெனரலாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கும் ராமலிங்க சார். கல்வியா செல்வமா வீரமா எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கல்வி இருக்க வேண்டும், ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் செல்வம் நன்றாக இருக்க வேண்டும், அதை கட்டி காப்பதென்றால் வீரம் வேண்டும். இது 3ம் இருக்கிற முப்படை தளபதிகள் இங்க இருக்க, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்றொரு முழக்கம் நம் காதுல கேக்குதா இல்லையா சார்? மனக்கதவை திறந்து பாருங்க, அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. 1 லட்சம் ஐடி தான் நம்ம லட்சியம். லட்சமே லட்சியம். நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க, லட்சமே லட்சியம். 1 லட்சம் ஐடி கொண்டு வரது நம்ம கடமை. 3 மாசத்துக்குள்ள சார் 3வது நாள் இன்னைக்கு 3000 ஐடி தாண்டி போகுது. இத்தனைக்கும் கண்ட்ரோல் பண்ணி ஏகப்பட்ட காரிடார் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் கூட்டம் தாங்க முடியல. சங்கர் சார் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டே இருக்காரு. புதுசா பிரச்சனையே வராத மாதிரி கேட்டும் போட்டாரு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 24 ஹவர்ஸ் சார் எல்லாம் கூட இருந்து பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ஆனந்தமா உணர்ந்தேன். நீங்கள் பரமானந்தமாக சுகமாக வாழ்வதற்கு இவர்கள் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய மூளையை, தன்னுடைய அறிவாற்றலை, தன்னுடைய அனுபவங்களை. இந்த அனுபவங்கள் வெறும் அனுபவங்கள் அல்ல. குட்டுப்பட்டாலும் மோதிர கையில குட்டு பண்ணும்பாங்க. இங்க குட்டு போடல வரல. உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியை பல்மடங்காக பெருக்கி தருவதற்காக வந்திருக்காங்க. இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டு ஜனம் கிட்ட போங்க. ஜனம் பணம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பணம் தனமாக, தனலட்சுமியாக, அஷ்டலட்சுமியாக, ஆயக்கலைகள் 64ஆக மாறி கொட்டோ கொட்டோ கொட்டு என்று கொட்டி வெற்றி முரசு உங்கள் வாழ்க்கையில் கொட்டித்தான் தீரும். இது நிஜம். நான் மனக்கண் முன்னால பாக்குறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுங்களா மக்கள்? எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க தெரியுமா? இந்த ஆனந்தம் பேரானந்தமாக மாறும். கொடுக்க வாங்க, இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பான். எடுக்க போனீங்கன்னா எவனும் உங்களையே யாரும் எடுத்துக்க மாட்டான். ஒரு கணக்காவே எடுத்துக்க மாட்டான். நான் கொடுக்க கிளம்பியிருக்கேன், லட்சியத்தோட கிளம்பியிருக்கேன். ஒரு 10 கோடீஸ்வரர்களை உருவாக்குவேன், 12 கோடீஸ்வரர்களை உருவாக்குவேன், 25 லட்சாதிபதிகளை உருவாக்குவேன், 50 பெரும் கோடீஸ்வரர்களை உருவாக்குவேன், 100 கோடீஸ்வரர்களை நான் உருவாக்குவேன். ஒவ்வொருத்தருக்கும் 10 கோடி கொடுக்க 100 பேருக்கு நான் கொடுக்க நீங்க கிளம்புனீங்கன்னா உங்ககிட்ட எத்தனை கோடி இருக்கும் சார்? அப்படியே மயக்கம் வருது இல்ல? இனிமேல் உங்களுக்கு மயக்கமும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம். பொறுத்தது போதும். முதல்ல லேர்ன் பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள், அப்புறம் டீச் பண்ணுங்க. கற்றதை மற்றவருக்கு சொல்லுங்கள், ரீச் பண்ணுங்க. உங்க இலக்கை அடைந்து கொள்ளுங்கள். லேர்ன், டீச், ரீச். இது LTR, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இங்க உங்களுக்கு லீடர்ஷிப்னா என்ன, அதுக்கும் ஆசிரியர் குழு தனியாக அமைத்து மிக அற்புதமாக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த போர்ப்படை தளபதிகளும் உங்களுக்கு பயிற்றுவிக்க வெகு விரைவில் ஒரு நாட்டில் வருகிறார்கள். அடுத்ததாக உலகளாவிய உங்க பணத்தை INR-ஆக மட்டும் இல்லாம USD வேணுமா, கிரிப்டோ வேணுமா, எதை வேணா வாங்கிக்கொண்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னுடைய கைகளும் வாய்களும் இங்க கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. பூ என்னதான் மறைச்சு வச்சாலும், சென்ட் என்னதான் மறைச்சாலும் வாசம் வெளியே வந்ததுல ஒரு வார்த்தைகள் வந்துருச்சு எனக்கு. ஒரு பெரும் அதிர்ஷ்டமான அடுத்த ஒரு இலக்கு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதை மட்டும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஸோ இங்க போதும், ஸ்டாப், கிளம்புங்க. டெய்லி ஒருத்தரை சந்திங்க, சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, கொடுங்க, சிஸ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் போங்க, பிளானை எடுங்க, சொல்லுங்க. பிளானை விற்க போகாதீங்க, மக்களுக்கு கொடுக்க போங்க. மக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை அழகாக
பொறுமையாக பொறுப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நான் கற்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றதை தொடர்ந்து சொல்வதற்காக நம்முடைய முப்படைகள், நம்முடைய மும்மூர்த்திகள் இருக்காங்க. மிக அழகாக உங்களுக்கு காலத்தில் சரியாக அந்தந்த காலத்தில் உங்களை அரவணைத்து கொண்டு செல்வார்கள். வெற்றியின் பக்கம் அழைத்து செல்வார்கள். பயப்படாதீங்க, தயங்காதீங்க. நன்றி சார், நன்றி முகமது சார். ரொம்ப அற்புதம். உங்களுக்கே உள்ள வானில நம்முடைய பிபிஏ ஸ்பீக்கர்ஸுடைய திட்டத்தை விளக்கமா சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏறத்தாழ 350 பேர் நம்ம இங்க கூடியிருந்தோம். உங்கள் அனைவருக்கும் எப்படி 1000 ரூபாய் 1 கோடி ரூபாய் நமக்கு மாறுகிறது என்பதை நம்முடைய முகமது சார் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கோங்கிறத நான் நம்புறேன். நிச்சயமா இதை நம்பி நம்ம செயல்படும் பொழுது உங்களுடைய கனவு வாழ்க்கையிலே உங்களுடைய எதையெல்லாம் சாதிக்க வேண்டும், எதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற கனவுகளோடு வாழ்ந்து கொண்டு அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கு போதுமான வருமானம் இல்லாமல் அந்த கனவுகளை கருகி கொண்டிருக்கிறதோ அந்த கனவுகள் நிச்சயமாக நீங்கள் அடுத்தவருக்கு 1000 ரூபாய் உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக புரிந்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்கும் பொழுது பல கோடிகளை நீங்க இங்கே பார்க்க முடியும். உங்களுடைய வருமானமாக கோடிக்கணக்கான ரூபாய் கைக்கு வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பொருளாதார சுதந்திரம் நமக்கு இருக்குதா? இல்ல. அந்த பொருளாதார சுதந்திரத்தை நம்ம ஸ்பீட் கேஷ்ல தான் அனுபவிக்க முடியும், அடைய முடியும். 76 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் அடைந்த இந்தியாவில இன்னும் தனி மனிதனுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லை. அந்த பொருளாதார சுதந்திரத்தை வழங்க வேண்டும். இங்கே இணைகிற ஒவ்வொருவருக்கும் பொருளாதார சுதந்திரம் வேண்டும். டு மேக் த பீப்புள் ஃபினான்சியல் ஃப்ரீடம், ஒவ்வொருத்தருக்கும் ஃபினான்சியல் ஃப்ரீடம் பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தலைவர்கள் இரவு பகலாக பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, அடுத்தபடியாக நம்முடைய சுப்பிரமணியம் சார் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் பேசியதற்கு பிறகாக நம்முடைய கீனோட்டு மிஸ்டர் சாமி அவர்கள் பேசுவார்கள். தேங்க்யூ சார். வாங்க சார். மிஸ்டர் சுப்பிரமணியம் சார். சுப்பிரமணியம் சார் இருக்கீங்களா? ஓகே சார், ஏதோ ப்ராப்ளம், திரும்ப அப்புறம் வருவாரு. அடுத்தபடியாக அதாவது வெல்கம் அட்ரஸ் சொல்லுங்க சார் பாபு. சொல்லுங்க சார் பாபு சார். சுவாமி சார் அவர் உள்ளதா இருக்கார். சரியா கேட்கல சார். அவர் வெல்கம் சாமி சார். அவர்தான் இப்ப இன்வைட் பண்றேன். அவரைதான் இன்வைட் பண்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி வெல்கம் மிஸ்டர் சாமி சார். வாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. இன்றைய நாள் இணைய நாளாக அமையட்டும். இன்றைய பிபிஏ ஸ்பீட் கேஷ் இந்த பிரசன்டேஷன் நிகழ்வுக்கு வெல்கம் கொடுத்த எம்சி கொடுத்த அண்ணாதுரை சார் அவர்களுக்கும், தனக்கான பாணியில் இந்த திட்டத்தை எல்லாருக்கும் நமக்கு எடுத்து கொடுத்த பெங்களூரை சேர்ந்த முகமது ரஃபீக் சார் அவர்களுக்கும், இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, மிக அற்புதமான ஒரு திட்டம் வடிவமைச்சிருக்காங்க. நீங்க பல ஆண்டுகளாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பயணிச்சிருக்கலாம், பல நிறுவனங்கள்ல நீங்க பயணிச்சிருக்கலாம், பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கலாம், பல ஆயிரங்கள் இழந்திருக்கலாம், பல லட்சங்கள் இழந்திருக்கலாம். ஆனா பிபிஏ ஸ்பீட் கேஷ் மாதிரி இதற்கு முன்பு நீங்க ஒரு திட்டத்தை பார்த்திருக்கவே முடியாது. இது ஒரு யூனிக்கானது, ஒரு தனித்தன்மையானது. இன்றுதான் நீங்க புதியதாக இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களை இணைச்சவங்க, உங்களை வரவேற்றவங்களுக்கு முதல்ல நீங்க நன்றியை சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நீண்ட காலமாக செல்லும் பெருவாரியான மக்கள் நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ் மூலமா அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத கண்ணெதிரில் நிரூபிச்சு கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக அயராது பாடுபட்டு இருக்காங்க. அவர்கள் பாடுபட்டு உழைத்து அவர்கள் கற்பனையில் உருவான இந்த திட்டத்தை நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. நிச்சயமாக இது ஒரு நிறுவனம் கிடையாது. இதற்கு முன்பு
நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சிருப்பீங்க, நிறுவனத்துல பணத்தை போட்டிருப்பீங்க, அந்த நிறுவனம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடும். அனுபவம் அத்தனை பேருக்குமே இருக்கும். இது ஒரு நிறுவனம் கிடையாது, இதற்கென்று தனியாக ஒரு முதலாளி கிடையாது. இதற்கு யாரு முதலாளி அப்படின்னாக்கா, இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருமே முதலாளி. பிபிஏ அப்படின்னாக்கா பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது தான் இங்க ஹீரோவே. இந்த வருமான வாய்ப்பை நாம் அடையறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா 2 தகுதிகள் வேணும். இந்த 2 தகுதிகள் இருக்கிற அத்தனை பேரும் இந்த திட்டத்தின் வழியாக பெருவாரியான பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். அது என்னன்னா, முதல் தகுதி, அவருக்கு உண்மை நேர்மை இருக்கும். உண்மை நேர்மை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த திட்டத்தில் பயணிக்க முடியும். 2ஆம் தகுதி, கூகுள் பேல அவங்களுக்கு பணம் அனுப்ப தெரியும். இந்த 2 தகுதிகள் மட்டும் இருந்தாலே போதும், நிச்சயமாக பிபிஏ ஸ்பீட் கேஷ் மூலமா பெருவாரியான பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும். உங்களுக்கு எத்தனை தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னாக்கா முதல்ல உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க. இது போல நான் 1000 பார்த்துட்டேன், இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை மாத்துங்க. நிச்சயமாக இது போல ஒரு திட்டத்தை இதற்கு முன்பு நீங்க கேள்விப்பட்டு இருக்கவே முடியாது. இவ்வளவு ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு திட்டம். எண்ணம் நம்பிக்கையாய், நம்பிக்கை செயலாய், செயல் பழக்க வழக்கங்களாய், பழக்க வழக்கங்களே சாதனைக்கு அடித்தளமாக அமையுது. உங்களது எண்ணங்களை பாருங்க, உங்களுடைய சிந்தனைகளை பாருங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்களை பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். எனவே இன்று முதல் நீங்கள் ஒரு ஓகே 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 இப்ப கேக்குதுங்களா? ஓகே, தேங்க்யூ சார். நம் மனதில் ஒரு அசாத்திய நம்பிக்கையை உருவாக்கணும். ஏழையாக பிறந்தது என்னுடைய தவறு கிடையாது, ஏழையாக இறப்பது என்னுடைய தவறு. நம் குடும்பத்திற்கு, நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இணைக்கு, நம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன கொடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணணும். இன்று இரவு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம். ஏன்னா ஒரு பெருவாரியான வருமானம் நமக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கை கட்டும் தூரத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு நம்மளோட சைட் ஓப்பன் ஆகும். உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க கிட்ட நீங்க கேட்டு, நீங்க ஒரு நபராக நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள வரும்போது நாளை காலை முதல் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இல்லைங்க இதை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியல, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒன்னும் சிரமப்பட்டுக்கிற வேண்டாம். தொடர்ந்து இரவு 8 மணிக்கும் அதிகாலை 5 மணிக்கும் நம்ம ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்றோம். அந்த ஜூம் மீட்டிங்ல வந்து கலந்துக்கோங்க. வெறுமனா கேளுங்க, லிசன் பண்ணுங்க. கேட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிறக்கும் போது எதை ஒண்ணுமே கத்துக்கிட்டு வரலைங்க, அறிவில்லாம தாங்க அத்தனை பேருமே பிறந்தோம். பிறந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது நிரந்தரம் கிடையாது. இதற்கு முன்பு நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதுவும் நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையை நகர்த்துவதற்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். கடின உழைப்பு அதை விட கவனமான உழைப்பு தேவை. இங்க நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறோம். பெரிய அளவுல பொருளாதாரம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஜூம் மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் பிரசன்டேஷன் இந்த பிளானை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு உறுதியாக உங்களால் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். இன்னைக்கு சார் சொன்னார் இல்லைங்களா, 1,53,500 ரூபா ஒரு சுற்று முடிவுல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்றதுக்கு காசு பணம் தேவையில்லை. கற்பனை பண்ணுங்க. எண்ணுவது உயர்வாக நம்ம எண்ணலாம். நிச்சயமாக அது நடக்கும். சரிங்களா நண்பர்களே, அனைவரும் இதில் வெல்ல முடியும். இதில் தோற்பதற்கு 0 விழுக்காடு கூட வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வருமானம் ஈட்டும். இதுக்கு 1000 விழுக்காடு உத்தரவாதம் கொடுக்க முடியும். இந்த திட்டத்தை உருவாக்கின சில மூளைகள் இருக்கு. அந்த மூளைகளுக்கு மனமார்ந்த நன்றி அனைவரின் சார்பாகவும் கொடுக்கும். அயராது பாடுபட்ட பாபு சார் அவர்களுக்கும், ராமலிங்கம் சார் அவர்களுக்கும், சங்கர் சார் அவர்களுக்கும், சாஃப்ட்வேர் சார் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த திட்டத்தை சரியான முறையில ஒரு இராணுவ கட்டுக்கோப்பை மாதிரி கொண்டு போகக்கூடிய
பிபிஏ ஸ்பீட் கேஷோடைய அணி தலைவர்கள் அனைவருக்கும், இன்று இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட உங்கள் அனைவருக்கும், இனிவரும் காலங்களில் பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்பத்துக்குள்ள இணையக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாளை காலை 5 மணிக்கு இதே இணைப்பு வழியாக ஜூம் மீட்டிங் நடக்கும். நீங்க உள்ள வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அங்கு கேட்டு தெளிவுபடுத்தி. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நடந்த இந்த பிளான் பிரசன்டேஷன் பத்தி யாராவது ஒரு 2 மட்டும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுப்போம். இந்த வாய்ப்பை உருவாக்கி நம் கையில் கொடுத்த இந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும், பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்பத்தில் இணைந்து அறம் சார்ந்த இணைப்பு வழியாக பிபிஏ ஸ்பீட் கேஷ் ஜூம் மீட்டிங் துவங்கும். இப்போது கலந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களும் நாளை காலை நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கோங்க. அது வித்தியாசமாக இருக்கும். உங்களது அத்தனை சந்தேகங்களும் அந்த ஜூம் மீட்டிங்கில் தெளிவுபடுத்தப்படும். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.